இந்த உலகமய தனியார்மய தாராளமய பொருளாதார கொள்கையில் நாடு சந்தையாகிவிட்டது. சந்தையில் என் அன்பு சொந்தங்களே, அருமை தம்பி தங்கைகளே, வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமாங்கிற கேள்வியை கேட்டு பார்க்கணும். வர்த்தகம் என்ன நடக்கும்? வர்த்தகம் நடந்து லாப குவியல் முடிஞ்ச பிறகு கூட அர்த்த காலி பண்ணிடுவான். அப்படிதான் நடந்தது இங்க நோக்கியோ, அப்படிதான் போர்டு, அப்படிதான் பல நிறுவனங்கள், அப்படிதான் டால்மியா சிமெண்ட் எல்லாம் வருவான். வளத்தை சுரண்டி எல்லாம் முடிச்சா போயிட்டே இருப்பான். மூட்டை கட்டிட்டு போறான், ராவோட ராவா கழுவிட்டு போயிருவான். நோக்கியோ எங்க இருந்துச்சு எங்க? போர்டு நிறுவனம் எங்க? இந்த ஹோண்டா எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? நீர்வளம் இல்ல, அவனுக்கு பிரச்சனைனா போயிருவான். அது பின்னாடி சொல்றாரு, 8 வழிச்சாலும் இதெல்லாம் சொல்றாரு, பின்னாடி சொல்றாரு. பாருங்க, இந்த சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்க ஒரு நாட்டின் தலைவனா இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது, தரகரா இருந்து முதலாளிகளுக்கு தான் வேலை செய்யும். அது உங்களுக்கு கண்கூடா இப்ப நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு நீங்க பாப்பீங்க. என்ன, இந்த சரக்கு மற்றும் சேவை வரியிலேயே குழந்தைகள் சாப்பிடுகிற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி, தங்க பிஸ்கட்டுக்கு எத்தனை விழுக்காடு வரி விதிப்பது என்பது 3 நாள் விவாதிச்சு 3 விழுக்காடு வரி. நீங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் எழுதி படிக்கிற தாள் அதுக்கு 18 விழுக்காடு, மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கிற முச்சக்கர வாகனத்திற்கு 18 விழுக்காடு, காது கேளாதவர் வைக்கிற செவித்திறன் கருவி இருக்கு பாருங்க, அதுக்கு 18 விழுக்காடு. ஆனால் முதலாளிகளின் தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு. இப்ப யாருக்கு வேலை செய்யறாரு தெரியுதா? இப்போ விண்ணூர்களை நீங்க பயணிக்க இந்தியாவில் ஏதாவது ஒரு சொந்தமா விண்ணூர்